கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே அரசு உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் செல்லும் காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. பள்ளி வளாகத்திற்குள் நீர் புகுந்ததால் மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் அந்த பள்ளியில் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ்குமார். வணக்கம் சதீஷ்குமார். பள்ளி வளாகத்திற்குள் தண்ணீர் புகுந்ததால் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க சதீஷ்குமார். வணக்கம். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தேசிய மங்கலத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்ற இந்த பள்ளி வளாகத்திற்குள் குளித்தலை காவேரி ஆற்றிலிருந்து மருங்காபுரி காவேரி கூட்டு குடிநீர் குழாய் செல்கிறது. இந்நிலையில் இன்று பள்ளி வளாகத்தில் செல்லும் காவேரி கூட்டு குடிநீர் குழாய் திடீரென உடைப்பு ஏற்பட்டதால் தண்ணீரானது பள்ளி வளாகத்திற்குள் குளம் போல் தேங்கியது. இடம் பற்றாக்குறை காரணமாக உள்ள இந்த பள்ளி வளாகத்தில் மேற்கூரை அமைத்து அதன் அடியில் மாணவிகள் படித்து வந்த நிலையில் திடீரென்று குழாய் உடைப்பு ஏற்பட்டதால் பள்ளி மாணவிகள் அவதிக்குள்ளனர். குளம் போல் தேங்கிய தண்ணீரை வெளியேறி அருகிலுள்ள குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்தது. பள்ளி வளாகத்தில் முழுது குடிநீர் குளம் போல் தேங்கியது குறித்து இன்று குளித்தலை பகுதியில் உள்ள உங்களை தேடி உங்கள் ஊர் வளர்ச்சி திட்ட பணிக்காக குறித்து ஆய்வு மேற்கொண்டிருந்தனர். மாவட்ட வருவாய் அலுவலர் கண்ணன், மாவட்ட கல்வி அலுவலர் முருகம்பால் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பள்ளிக்கு விடுமுறை அளிக்க கூறினர். இதனையடுத்து காவேரி கூட்டு குடிநீர் பம்பிங் செய்து நிறுத்தப்பட்டது. மேலும் இந்த பள்ளி வளாகத்தில் செல்லும் காவேரி கூட்டு குடிநீர் அடிக்கடி குழாய் உடைப்பு ஏற்பட்டு வருவதாகவும் இடம் வசதி இல்லாத இந்த சூழ்நிலை போன்று இதுபோன்று அடிக்கடி குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டதால் பள்ளி மாணவிகள் கல்வி பாதிக்கப்படுவதும் அப்பகுதி பெற்றோர்கள் குற்றம் சாட்டினர். இதனையடுத்து இன்றையும் நாளைக்கு பள்ளி விடுமுறை அளிக்கப்பட்டது. தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சதீஷ்குமார்.